அனைவருக்கும் வணக்கம். இன்று டிசம்பர் 6ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமான டிஸ்கிளைமர் தான். நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல், அதாவது தகவல் பரிமாற்ற சேனல். நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் மட்டும்தான், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்றைய இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டிஸ்ட்டை இந்த இன்ஃபர்மேஷனை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டாட்டிஸ்டர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது ரொம்ப சின்ன நியூஸ் தான். விருப்பம் இருந்தால் பாருங்கள். எனக்கு பெரிய நியூஸ், நல்ல நியூஸ்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு கம்பெனியோட போனஸ் இருக்குது, ஆர்டர் ரிசீவ் பை லிஸ்டட் கம்பெனிஸ், அதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம வந்து மிஸ் அண்ட் ஃபுட்ஸ் லிமிட்டடோட ஒரு சின்ன கட்டுரைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அந்த கம்பெனியில். அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வருஷப்படியே பார்த்துடலாம். நீங்கள் மிஸ் அண்ட் ஃபுட்ஸை ஹோல்ட் பண்ணால் மட்டும் கடைசி வரைக்கும் பாருங்கள், இல்லை பாதியில் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டாக பார்க்குறது ராஜேஸ்வரி கேன்ஸ் லிமிடெட், 552 ரூபா கரண்ட் பேஸு. எஸ்எம்இ கிடைக்கிற ஸ்டாக்கு. லாட் சைஸ் பார்த்திங்கன்னா 200 குவான்டிட்டி, அது குறைஞ்சி பை செல்லிங் இல்லை. ஏன்னா எஸ்எம்இனாவே ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், அதோட ஃபுல் ஃபார்மாக தான். ஸோ என்னென்னா ரொம்ப சின்ன கம்பெனிகள் லிஸ்ட் ஆகி அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருப்பாங்க. அதனால தான் லாட் சைஸில் இருக்காங்க. இதே கொஞ்சம் பெரிய கம்பெனி ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து மெயின் போர்டுக்கு வந்து ஒரு ஸ்டாக் கூட ட்ரேட் ஆகும். அப்படி நிறைய கம்பெனி எஸ்எம்இலேருந்து நார்மல் ட்ரேடிங்க்கு வந்திருக்காங்க. ஸோ அது வந்து கம்பெனியோட பிஸ்னஸை பொறுத்து மேற்கொண்டு மாறுபடும். ஸோ இப்போதைக்கு இவங்க எஸ்எம்இயில் தான் இருக்காங்க. 1:1 போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஷேர் போனஸாக தராங்க. ப்ரைஸும் பாதியாக குறைஞ்சிரும். இதற்கான ரெக்வயர்ட்டை வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 19 டிசம்பர் தான் ரெக்வயர்ட்டு. செக்டர் வந்து பேக்கேஜிங்கில் இருக்காங்க. ராஜேஸ்வரி கேன்ஸ் லிமிடெட். இன்னும் நம்ம பார்க்குறது எல்லாமே ஆர்டர் தான். ஃபஸ்ட்டாக பார்க்குறது ரைட்ஸ் லிமிடெட், 296 ரூபா கரண்ட் பேஸு. 148 கோடி 25 லட்சத்துக்கான ஆர்டரு கொடுத்தது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ராய்ப்பூர். அடுத்து நான் பார்க்குறது சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் லிமிடெட், 10 ரூபா 30 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பென்னி ஸ்டாக்னு நினைக்கிறேன். 498 மில்லியன் இந்தியன் ரூபாய்க்கான மதிப்புக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இது கொடுத்தது ISAI FOL LLC, USA சேர்ந்த ஒரு கம்பெனி இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ரைஸ் எக்ஸ்போர்ட்டுக்கான ஆர்டர், அதுவும் பாஸ்மதி ரைஸ். கேர்மேக்ஸ் மைக்ரோ சிஸ்டம் இந்தியா லிமிடெட், 1138 ரூபா கரண்ட் பேஸு. இவங்களுக்கு 2041 கோடியே 40 லட்சத்துக்கான ஆர்டர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கவச், நம்ம ட்ரெயினில் யூஸ் பண்ணுவாங்களா கவச்சுங்கிறது, ஒரு ட்ரெயினோ ஆக்சிடென்ட் ஆகாமல் தடுக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த கவச் எக்யூப்மெண்ட்டு. இதுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சித்தாரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ், இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நாலேஜ் மரைன் அண்ட் இன்ஜினியர்ஸ் லிமிடெட், 2343 ரூபா கரண்ட் பேஸு. 96 கோடியே 24 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது நம்ம வாவு சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டிஸ், அதாவது தூத்துக்குடி போர்ட் அத்தாரிட்டிலேருந்து இந்த ஆர்டர் கிடச்சிருக்கு. ஏன்னா தூத்துக்குடி போர்ட்டு தான் வாவு சிதம்பரனார் போர்ட்டு. அடுத்து நம்ம பார்க்குறது லீ மெரைட் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட், 248 ரூபா கரண்ட் பேஸு. எஸ்எம்இ கிடைக்கிற ஸ்டாக்கு. இவங்களுக்கு 14 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. அதாவது ஜாக்கெட்ஸு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரிக்கான ஆர்டர் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், BSF, அதுமாதிரி லடாக் போலீஸ், இவங்க ரெண்டும் சேர்ந்து கொடுத்த ஆர்டர் தான் 14 கோடி. அடுத்து கல்பத்தாரு ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட், 1271 ரூபா கரண்ட் பேஸு. 2174 கோடிக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு இந்த குறிப்பிட்ட காலத்தில். அதாவது இவங்க அப்பப்போ ஒரு 10 நாள், 20 நாள், 30 நாளைக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ மொத்தமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 2174 கோடிக்கு ஆர்டர். நிறைய கிளைண்ட்லேருந்து, நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்து, வேரியஸ் டிபார்ட்மெண்ட், இவங்க நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நிறைய டிபார்ட்மெண்ட்லேயும் இவங்களோட சப்சிடிக்கும் எல்லாம் சேர்த்து கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு பெரிய ஆர்டர் தான் வழக்கம் போல் கிடச்சிருக்கு கல்பத்தாரு ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அடுத்து நம்ம கடைசியாக பார்க்குறது அவன்மோர் கேபிட்டல் அண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் லிமிடெட், 17 ரூபா 70 பைசா. அதாவது ரைட் இஷ்யூ கொண்டு வந்திருக்காங்க. 17 ரூபா 70 பைசா ட்ரேட் ஆகிறாங்க. ரைட் இஷ்யூ மூலமாக கிட்டத்தட்ட 4 கோடியே 86,56,708 ஷேரை வந்து மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ண போகிறாங்க. இதன் மூலமாக கம்பெனி 48 கோடியே 65 லட்சம் மார்க்கெட்லேருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஃபண்ட் ரைஸ்க்கான ரைட் இஷ்யூக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 10 ரூபா. அதில் ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, ப்ரீமியம் 9 ரூபா. டோட்டலாக 10 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு ஷேருக்கு, 6 ஷேருக்கு. ரெக்கார்டு பார்த்திங்கன்னா 12 டிசம்பர். அதே மாதிரி ரைட் இஷ்யூ ரேஷியோ பார்த்திங்கன்னா 5:24. அதாவது நம்ம 24 ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் வந்து 6 ஷேர் நமக்கு கிடைக்கும். ஸோ ரைட் இஷ்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுக்கலன்னா தெரிஞ்சுக்கோங்க. 6 ஷேரை வந்து நான் அப்ளை பண்ணி நார்மல் ஷேராக கன்வெர்ட் பண்ணோம். ரைட் இஷ்யூ ஓப்பன் ஆகிறது 23 டிசம்பரில், க்ளோஸ் ஆகிறது ஜனவரி 6ஆம் தேதி. ஸோ ரைட் இஷ்யூ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன் மார்க்கெட் நெகோசியேஷன் வந்து 30 டிசம்பர். ஸோ 23லேருந்து 30 டிசம்பருக்குள்ளே நீங்கள் எப்படினாலும் அந்த 6 ஷேரை செல் பண்ணலாம், இல்லை பை பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். பட் ரைட் இஷ்யூவில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணிங்கன்னா மட்டும் இந்த நியூஸை பாருங்கள். மற்றபடி ரைட் இஷ்யூவில் சீப்பாக கிடைக்குன்னு நினச்சி வாங்காதீங்க. அது சீப்பெலாம் கிடையாது. நீங்கள் ஆல்மோஸ்ட் சேம் அமௌண்ட் தான் கொடுப்பீங்க. ஸோ அது நீங்கள் ரைட் இஷ்யூ பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஆல்ரெடி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ரைட் இஷ்யூவில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். ஒன்று பை பண்ணோம், புதுசாக ஷேரை பை பண்ணோம், இல்லைனா ரைட் இஷ்யூ என்டர்மெண்ட்டாக செல் பண்ணோம். ஸோ நியூஸ் முடிஞ்சதே. வீடியோ ஸ்கிப் பண்ணால் இங்கே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. மிஸ் அண்ட் ஃபுட்டு இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கீங்கன்னா மட்டும் மேற்கொண்டு பாருங்கள். ஏன்னா அந்த ஸ்டாக்கில் என்ன நடந்துங்கிறது நான் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச பாஷையில் சொல்ல முயற்சி பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து அப்புறம் லோவர் சர்க்கிட் போச்சு, கிட்டத்தட்ட 20% லோவர் சர்க்கிட். அது ஒரு பென்னி ஸ்டாக்கு. ஸோ பென்னி ஸ்டாக் என்றைக்குமே ரிஸ்க்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோவர் சர்க்கிட் போனதுக்கப்புறமா 12 ரூபாலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்குமே பென்னி ஸ்டாக் ரிஸ்க்கு. இந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி நடந்தது பார்த்திங்கன்னா
செபி வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, ஷோகாஸ் நோட்டீஸு. இது நேற்று அனுப்பிச்சிருக்காங்க. இந்த நோட்டீஸில் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விலாம் பார்க்கும்போது எனக்கே டவுட்டாக இருக்குது, இந்த ஸ்டாக் வந்து நல்ல கம்பெனியாக கெட்ட கம்பெனியாங்கிற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிசிஜி பைட்காம் குரூப்பு அந்தவும் இதே மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கம்பெனி என்ன மாதிரி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ உறுதியாக தெரில, பட் பொறுத்து தான் பார்க்கணும் இவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக வச்சுருக்க அலகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வந்து நல்ல இது பண்ணுறாங்க, சேல்ஸ் நல்லா பண்ணுறாங்க. சேல்ஸ் ஃபிகர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபிகர்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த ஃபிகர் நினைக்காதீங்க, நான் சொல்கிறது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபிகர், அதான் நம்பர்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1288 கோடி சேல்ஸே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல சேல்ஸ் பண்ணுறாங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க, இப்போ நல்ல சேல்ஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு, இவ்வளோ பெரிய சேல்ஸ்லாம் பண்ணக்கூடிய கம்பெனியோட ஃபிக்ஸட் அசைட்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 கோடி தான். அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அடுத்து வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி இவங்க பண்ணுற சேல்ஸு அதேமாதிரி நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது. கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. இவங்க நல்லா சேல்ஸ் பண்ணி இவ்வளோ இதெல்லாம் பண்ணும்போது புக்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டு வருது. இவங்க ஏதாவது ப்ரைஸை வந்து கணக்கை மாற்றி எழுதுறாங்க, கற்பனையான கணக்கை எழுதுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லாம் வந்து அந்த அசெட்லாம் கம்மியாக இருக்குது, நேற்று கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவாக இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது டவுட்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் ஏதோ கற்பனையாக நீங்கள் கணக்கை கட்டுற மாதிரி தெரியுது. அதுக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பை கன்சல்டேட்டிங் இட்ஸ் ஃபைனான்ஷியல் வித் திஸ் துபாயில் வந்து இவங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, சப்சிடி கம்பெனி. அங்கே உள்ள அமௌண்ட்டை இவங்க காட்டுறாங்க. அங்கே நிறைய பெரிய சேல்ஸ் பண்ண மாதிரியும் அங்கேருந்து ப்ராஃபிட் வந்த மாதிரியும் கொஞ்சம் காட்டுறாங்க. அது 2024 ரொம்ப அதிகமாக காட்டியிருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் தவறுதலாக இருக்காது. பார்க்கறது வந்து இது சாதாரண கஸ்டமர், அதாவது ஏமாற்றக்கூடிய இன்வெஸ்டரை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கு மாதிரி இவங்க தேவையில்லாமல் நிறைய இதை எடுத்து எக்ஸ்ட்ராவாக சொல்கிற மாதிரி தெரியுது. ஸோ இவங்களோட கணக்கு வழக்கே பார்த்திங்கன்னா ஒரு கற்பனையான கணக்கு வழக்கு மாதிரி தான் தெரியுது. அதுவும் பெரும்பாலும் இவங்க துபாயிலேருந்து பேமெண்ட் வருது, அதாவது துபாயில் எங்கே சேல்ஸ் இருக்குது அதன் மூலமாக தான் கிடைக்குதுன்னு சொல்கிறது வந்து இன்னமும் டவுட்டாக இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட் ரிசீவபிள் அது வந்து அதிகரிச்சுட்டே போகுது. ஸோ ட்ரேட் ரிசீவபிள் என்னென்னா, நம்ம சேல் பண்ணிட்டோம் ஆனால் பேமெண்ட் வந்திருக்காது. நான் டெய்லி சேல் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு கம்பெனிக்கு நான் பெருசாக பில்லு போட்டு அனுப்பிச்சிட்டே இருக்கேன். பட் ஆனால் அவங்கள்ட்ட வந்து பேமெண்ட் வாங்கின மாதிரி கணக்கே காட்ட மாட்டோம். ஏன்னா இங்கே சேல்ஸில் பார்த்திங்கன்னா பெரிய ஃபிகராக இருக்கும், ஆனால் அவங்கள்ட்ட வந்து பேமெண்ட் வராது. ஸோ அதை பார்க்கும்போது டவுட் வருது. அது வந்து கொஞ்சமாக கூட்டிகிட்டே போகுது. ஸோ இதை பார்க்கும்போது டவுட் வருது. கிட்டத்தட்ட பார்க்கலாம் நீங்கள் கீழே. இது வந்து நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தது. ட்ரேட் ரிசீவபிள்னு 31 கோடி 1 கோடியாக இருந்தது. இதுக்கு முன்னாடி 1 கோடியாக இருந்துச்சு, அதுக்கு 31 கோடி, 221 கோடி, 591 கோடி, இப்போ 824 கோடியாக உயர்ந்திருக்கு. அது இவ்வளோ பேமெண்ட் எங்களுக்கு இன்னமும் வரணும் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இதே பிசிஜிலையும் இதே கணக்கு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து அவங்க அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இவங்க வந்து ட்ரேட் ரிசீவபிள் வந்து அதிகரிச்சுட்டே போகுது, இது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எதுக்கு இவ்வளோ ட்ரேட் ரிசீவபிள் வந்து இப்போ அதிகரிச்சுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸு. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் பெருசாக மாற்றம் இல்லை. ப்ரொமோட்டர் வந்து கிட்டத்தட்ட 40லேருந்து 46லேருந்து 50க்குள்ளே இந்த ரேஞ்சிலே தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. அவங்க ஒன்றும் பெருசாக சேல் பண்ணல. இருந்தாலும் ஒரு முக்கியமான ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் சேலை பண்ணியிருக்காரு, ஒரு 50 கோடிக்கு என்னமோ சேல் பண்ணியிருக்காரு அவரோட ஷேரை. அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ப்ளஸ்ஸு நார்மல் பப்ளிக் ஷேர் ஹோல்டர் பார்த்திங்கன்னா 516 பேர் தான் இருந்தாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் 18 கீழே நீங்கள் பார்க்கலாம். ஃபைனான்ஷியல் 18 பார்த்தீங்கன்னா வெறும் 516 பேர் தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,23,000 பேர் வந்திருக்காங்க பப்ளிக் ஷேர் ஹோல்டரில். ஸோ நம்பர் ஆஃப் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. 50% தான் இருக்குது பப்ளிக் ஹோல்டர் ஷேர் ஹோல்டிங்கு. பட் அதில் வந்து நம்பர் ஆஃப் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிட்டே போகுது. அதாவது இவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய சின்ன சின்ன ரீட்டைலில் வந்து இதில் நிறைய பணம் போட்டிருக்காங்கிறது இதுலேருந்து தெரியுது. ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு டவுட் வருது, எதுக்கு இப்படி இவ்வளோக்குள்ள ரீட்டைலர் வந்து அதிகரிச்சிட்டாங்கங்கிறது அவங்க டவுட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. அடுத்து கடைசி என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிராஃப்ட் லெட்டரை வந்து இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 2023 மே மாதத்தில் 150 கோடிக்கு ரைட் இஷ்யூ பண்ண போகிறதா ஒரு இது அப்ளிகேஷன் பண்ணாங்க. டிராஃப்ட் லெட்டரை வந்து அப்ளை பண்ணாங்க. திரும்ப வந்து அதை விட்ரா பண்ணிட்டாங்க. விட்ரா பண்ணிவிட்டு திரும்ப அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் 2024 49 கோடிக்கு அதை மாற்றிட்டு 49 கோடியே 90 லட்சத்துக்கு அந்த ரைட் இஷ்யூ கொண்டு வந்து ரைட் இஷ்யூவும் சக்ஸஸ் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். பேமெண்ட்டும் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்லேருந்து. பட் என்ன செபி சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு 150 கோடி கொண்டு வந்தீங்க, திரும்ப எதுக்கு அதை கொண்டு போயிட்டீங்க திரும்ப. அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக கூட ஆகஸ்ட் மாதத்தில் கூட ஒரு ரைட் இஷ்யூக்கான அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, அதுவும் கிட்டத்தட்ட 50 கோடி. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க செபினா, 150 கோடி ஃபஸ்ட்டு கொண்டு வந்தீங்க, அதை திரும்ப விட்ரா பண்ணிவிட்டு 49 கோடி திரும்ப ஒரு தடவை கொண்டு வந்து ரைட் இஷ்யூ பண்ணிட்டீங்க, திரும்ப மேற்கொண்டு இன்னொரு 49 கோடி ரைட் இஷ்யூ பண்ண மாதிரி நீங்கள் பிளான் வச்சுருக்கீங்க. அதாவது டிராஃப்ட் லெட்டர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன தெரியுதுன்னா எங்களுக்கு ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸே எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 கோடி குறைவான ரைட் இஷ்யூ கொண்டு வராங்கன்னா அவங்க வந்து செபியோட அப்ரூவல் வாங்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது, சாதாரணமாக நம்ம வாங்கிடலாம், பிஎஸ்சி என்எஸ்சியில் போய் வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். பட் 50 கோடி தாண்டினா தான் நம்ம வந்து செபியோட கண்காணிப்பில் போவோம். ஸோ நீங்கள் எங்களோட கண்காணிப்புலேருந்து வராமல் அதை தவிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நீங்கள் வந்து 150 கோடியை ஒரே
ரைட் இஷ்யூவை கொண்டு வந்துட்டு திரும்ப அதை கேன்சல் பண்ணிவிட்டு 50-50 ஒரு 3 தடவை பிச்சை சின்னதாக வாங்கிட்டா யாருக்குமே தெரியாது, செபி கண்ணில் பண்ண மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ண மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி செபி வந்து இந்த நோட்டீஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நோட்டபிள் பாயிண்ட் தான். ஏன்னா 350 கோடி 250 கோடிக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு திரும்ப விட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கோடி ஆல்ரெடி கலெக்ஷன் பண்ணிட்டாங்க. திரும்ப ஒரு 50 கோடி கலெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிளானும் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கம்பெனியில் எங்கேயோ டவுட் இருக்குது. ஸோ இந்த செபி கேட்ட கேள்வியெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நியாயமான கேள்வி மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த பெனி ஸ்டாக்கில் இதே மாதிரி தான் நம்ம கண்ணால் பார்க்குறது கூட சில நேரம் பொய்யாயிரும். இந்த பிசிஜிலையும் இதே தான் நடந்துகிட்ருக்கு. பட் அது இன்னும் தெளிவாக தெரிய வரல. ஸோ இந்த மாதிரி தான் பெனி ஸ்டாக், அதுதான் என்றைக்குமே ரிஸ்க்கு. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த கம்பெனியை மேற்கொண்டு எவ்வளோ தூரம் போகுங்கிறது தெரில. அதுமாரி கம்பெனியும் ரீப்ளை கொடுத்துருக்காங்க. என்ன ரீப்ளை கொடுத்துருக்காங்கன்னா, வழக்கம் போல தான் நாங்கள் நேர்மையாக தான் இருக்கோம், நாங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் எங்கள் வேலையை செஞ்சிட்ருக்கோம், நாங்கள் அப்படி எந்த ஒரு தவறும் செய்யலை, இதை நான் லீகலாக ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பதில் கொடுத்துட்டாங்க யார் மிஸ் அண்ட் ஃபுட்ஸும். ஸோ என்ன நடக்குங்கிறது பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஷேர் ஹோல்டர், இப்போ ரீட்டைல் ஷேர் ஹோல்டர் எதிர்காலம் வந்து கேள்விக்குறி தான், ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு தகவலாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக பேசியிருப்பேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களே சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.